11th standard chapter 3 identify the quadrant first sum 25 degree ன்னு கொடுத்துருக்காங்க. குவாட்ரண்ட் எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, இப்போ இங்கே 0 டிகிரிலேருந்து இந்த இடம் வந்து 90 டிகிரி வந்துருமா? நார்மலாக ப்ரொடக்டரில் பார்த்தீங்கன்னா 0 இங்கே 90 டிகிரியா? ஓகே, 90 டிகிரி இல்லையா? இங்கேருந்து 0 டிகிரின்னு எடுக்கும்போது இங்கே வந்து 90 டிகிரி, ஓகேவா? ஸோ 90 டிகிரி. அடுத்தது இங்கே பார்த்தீங்கன்னா 180 டிகிரி இல்லையா? 180 டிகிரி. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 180 டிகிரியோட 90 டிகிரியை ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே என்ன வரும்? 270 டிகிரி. இங்கே 270 டிகிரியோட 90 டிகிரி ஆட் பண்ணிங்கன்னா 360 டிகிரி. அதாவது 0 டிகிரிலேருந்து ஆரம்பிக்கிறீங்க. ஸோ இங்கே 90 டிகிரி, இங்கே 180 டிகிரி, 270 டிகிரி, இங்கே 360 டிகிரி. ஓகே, ஒரு கம்ப்ளீட் வந்து 360 டிகிரி வந்துருமா? ஓகே, இப்போ 25 டிகிரி எங்கே வரும்னு நீங்கள் சொல்லுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா 0 டிகிரி, ஃபஸ்ட்டு 0 டிகிரிலேருந்து ஆரம்பிப்பீங்க. 0 டிகிரிலேருந்து 90 டிகிரியா? அப்போது 25 டிகிரி அப்போது இங்கே தானே வரும். அது எந்த குவாட்ரண்ட்டு? இப்போ நார்மலாக குவாட்ரண்ட் பார்த்தீங்கன்னா இங்கே 1 ஃபஸ்ட் குவாட்ரண்ட், இங்கே செகண்ட் குவாட்ரண்ட், இங்கே தேர்ட் குவாட்ரண்ட், இங்கே ஃபோர்த்து குவாட்ரண்ட். ஓகேவா? இப்போ 25 டிகிரி ஃபஸ்ட் குவாட்ரண்ட்டில் வந்துடுது. ஸோ ஃபஸ்ட் குவாட்ரண்ட் இஸ் த ஆன்சர். இப்போ செகண்ட் சப்டிவிஷன் 825 டிகிரி எந்த குவாட்ரண்ட்டில் வருதுன்னு கண்டுபிடிப்போமா? இங்கே 360 இதில் எத்தனை இருக்குன்னு கண்டுபிடிச்சிங்கன்னா நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ 360 இன்ட்டு 2 பண்ணோன்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 720யா? ஸோ 825லேருந்து 720 டிகிரியை மைனஸ் பண்ணால் மீதி பேலன்ஸ் என்ன வரும்? 825ல் மைனஸ் 720 பண்ணுறோம், நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 105 இல்லையா? ஏன்னா 360 டிகிரிக்குள்ளே நீங்கள் வேல்யூ கண்டுபிடிக்கும் போது தான் நம்மளால் ஈஸியாக குவாட்ரண்ட் கண்டுபிடிக்க முடியும். அதனால் 825 நம்ம என்னவா மாற்றிக்கிறோம்? 105 டிகிரியாக மாற்றிக்கிறோம். ஸோ 105 பார்த்தீங்கன்னா செகண்ட் குவாட்ரண்ட் இல்லையா? அதாவது 90 டிகிரி வரைக்கும் இங்கே வந்துடுது. 0 டிகிரிலேருந்து 90 டிகிரி வரைக்கும் இங்கே வந்துடுது. அடுத்தது பார்த்தீங்கன்னா 105 அப்படிங்கிறது இங்கே தானே வரும், இந்த இடத்துக்குள்ளே தான் வரும். ஸோ செகண்ட் குவாட்ரண்ட் இஸ் த ஆன்சர். தேர்ட் சப்டிவிஷன் -55 டிகிரி. ஃபஸ்ட் குவாட்ரண்ட், செகண்ட் குவாட்ரண்ட், தேர்ட் குவாட்ரண்ட், ஃபோர்த் குவாட்ரண்ட் எப்படி நார்மலாக நம்ம குறிப்போமோ அதே மாதிரி தான். பட் வந்து நார்மலாக இப்போ வந்து 0 டிகிரிலேருந்து இங்கே 90 டிகிரி ப்ரொடக்டர்லையும் நம்ம அப்படி தானே பார்ப்போம். 0 டிகிரிலேருந்து 90 டிகிரி ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷனில் இப்படி பார்ப்போம். இப்போ என்ன பண்ணணும்? நெகட்டிவில் கொடுத்துருக்கதால நீங்கள் இப்படி ரிவர்ஸில் பார்ப்பீங்க. இப்போது 0 டிகிரிலேருந்து இங்கே 90 டிகிரி, அப்போ -90 டிகிரி நீங்கள் பார்த்துக்கணும். அடுத்தது இங்கே பாருங்கள், இங்கே 180 டிகிரி, -180 டிகிரி. இங்கே இதுலேருந்து இங்கே பார்த்தீங்கன்னா -270 டிகிரி, இங்கே -360 டிகிரி, இப்படி பார்க்கணும். ஓகேவா? இப்போ பாருங்கள் -55 டிகிரி எங்கே வரும்? இப்போ 0 டிகிரி, ஃபஸ்ட்டு 0 டிகிரியில் ஆரம்பிக்கிறீங்க. 0 டிகிரி அதுலேருந்து இங்கே நெகட்டிவ்லங்கும் போது இந்த சைடு பார்க்கணுமா? ஸோ -55 எங்கே வரும்? ஃபோர்த்து குவாட்ரண்ட்டில் வந்துடும். ஸோ ஆன்சர் வந்து ஃபோர்த்து குவாட்ரண்ட். ஃபோர்த்து சப்டிவிஷன் 328 டிகிரி. 28 அப்படிங்கிறப்ப 270 விட அதிகம் இல்லையா? 270 விட அதிகம், 360 விட கம்மி. அப்போ நிச்சயமாக ஃபோர்த்து குவாட்ரண்ட்டில் தான் இருக்கும் இல்லையா? ஸோ நார்மலாக நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஃபோர்த்து குவாட்ரண்ட் ஆன்சர். டிகிரி வந்து நெகட்டிவில் கொடுத்துருக்காங்க. ஸோ குவாட்ரண்ட் பிரிக்கிறப்ப நார்மலாக வந்து ஃபஸ்ட் குவாட்ரண்ட், செகண்ட் குவாட்ரண்ட், தேர்ட் குவாட்ரண்ட், ஃபோர்த் குவாட்ரண்ட் அது மாறாது. பாசிட்டிவாக இருந்தாலும் நெகட்டிவாக இருந்தாலும் நீங்கள் இதே போல் தான் பிரிச்சிருப்பீங்க. ஆனால் இந்த டிகிரிக்கு முன்னாடி மைனஸ் வந்துடும். அதாவது ரிவர்ஸில் நீங்கள் பார்ப்பீங்க. நார்மலாக இப்படி பார்ப்போம், 0 90 டிகிரின்னு பார்ப்போம். இப்போ நெகட்டிவில் இங்கே கொடுத்துருக்கிறதால நீங்கள் என்ன பண்ணுவீங்க? 0 டிகிரினா இங்கே இந்த ரிவர்ஸில் பார்ப்பீங்க. அப்போது இங்கே -90 டிகிரி, அடுத்தது -180 டிகிரி, -270 டிகிரி, -360 டிகிரி. இப்போ 230 டிகிரி அப்படிங்கிறது எங்கே வரும்? இப்போ நார்மலாக பார்த்தீங்கன்னா இங்கே 270 டிகிரி எழுதியிருக்கீங்க. அப்போது 270 விட கம்மியானது 230. அப்போ நிச்சயமாக இந்த இடத்துல வந்துடும் இல்லையா? ஸோ செகண்ட் குவாட்ரண்ட் ஆன்சர் வந்து செகண்ட் குவாட்ரண்ட். Thank you.